ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி குழம்பு. ஸோ கேரளாவில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும், ஓணம், போட் ஹவுஸ், அந்த பிளேசஸ் எல்லாமே. ஆனால் இதில் ஃபிஷ் கறி குழம்புங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க, அதுவும் வித் கோகோனட் மில்கோடு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் அழகான முறையில் கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இல்லை குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி ரெண்டுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறையாவே இருக்குது. அண்ட் இதில் பீப்புள்ஸ் அதிகமாக 5 ஸ்டார்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ப்ராடக்ட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகுது அண்ட் ஸ்மூத்தாகவும் கூட. அண்ட் இந்த ஆப்பில் நம்ம ப்ராடக்ட் வாங்குகிற ஒவ்வொன்றுக்குமே ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஆஃபர்ஸ், 1 by 1. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சு தான் இதில் ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். அண்ட் இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காமல் கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி பை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருள் ஆனியன், டொமேட்டோ அண்ட் கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் ரொம்ப கெட்டியாக மில்க் எடுக்கணும், தண்ணி விடாமல், சரிங்களா? அப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ்ஷை ஆல்ரெடி நல்லாவே கொஞ்சம் மசாலா போட்டு வறுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வெங்காயம் நல்ல ஒரு அழகான பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கணும். ஒரு 2 வெங்காயம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதுவும் வெங்காயத்தை கூட போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சிவப்பாகி ஒரு கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போடணும். ஸோ ரெண்டுமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் வதக்கணும், நல்லா அது வதங்கணும். அதாவது ஒரு ரெட்டிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டோம். ஸோ நல்லா ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி என்ன பண்ணணும்னா, இதில் பேஸ்ட்டை அரைச்சி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றணும். ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பேஸ்ட் ப்ளஸ் தக்காளி அப்புறம் வெங்காயம், இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லாவே வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, சரிங்களா? இந்த மாதிரி நான் வதக்கிட்டே இருக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு இன்னமும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இப்போ என்ன பண்ணணும்னா மசாலா ஐட்டம்ஸ் அந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஐட்டம்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் என்ன மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் என்ன தனியா பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். இது என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போடலாம், சரிங்களா? உங்களுக்கு காரம் ஸ்பைசிலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம், சரிங்களா? ஸோ நல்லா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி விட்டு அது ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டோன் சால்ட்டு, கல் உப்பு போடணும். நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம், அந்த கோகோனட் மில்க் எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி விடணும். ஸோ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதில் என்னென்னா கோகோனட் மில்க் தான் ஹைலைட்டு. ஸோ அதில் தண்ணி விடாமல் வச்சுருக்கணும், சரிங்களா? இப்படி கோகோனட் மில்க் வித் ஃப்ரைடு ஃபிஷ் இது ரெண்டுமே வச்சு சமைக்கிறது தான் இந்த கேரளா ஃபிஷ் கறி குழம்போட ஹைலைட்டு, சரிங்களா? இது அப்படியே 5 to 10 minutes அப்படியே விட்டுறணும். கொதிக்க வர விட்டுறணும். கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 20 minutes 15 minutes விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா அழகாக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக ஒரு சைடும் போடணும். ஸோ இதுக்கு தான் அகலமான பாத்திரத்தை வச்சு சமைக்கணும். ஸோ ஃபிஷ் ஒன்று இதாகாமல், ஏன்னா இதாகும்போது இதாகிடும், உடஞ்சிரும் ஃபிஷ். அதனால் ஃபைனலாக என்ன பண்ணோம், ஒரு முழு லெமன் எடுத்து கட் பண்ணி புழிஞ்சு விடணும். இது எதுக்குன்னா ஒரு ஹைலைட் புளிப்பு சுவை கொடுக்கும். ஸோ கேரளா ஃபிஷ் கறி குழம்புக்கு கோகோனட் மில்க் ப்ளஸ் இந்த ஃப்ரைடு ஃபிஷ் இது ரெண்டுமே எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த லெமன் ஃபைனல் டச்சு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அதனால் அதையும் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 5 to மறுபடியும் ஒரு 10 minutes 15 minutes மூடி விட்டுறணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு ஃபிஷ் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு இந்த மெத்தடில் கிரேவி மெத்தடில் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கோரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுணும். அவ்வளோதான். ஸோ இந்த கேரளா ஃபிஷ் கறி குழம்பு கொஞ்சத்தில் ரெடி ஆச்சு, ஃபைனலி ரெடி. ஸோ இந்த கேரளா ஃபிஷ் கறி குழம்பு கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.